புரிஞ்சுக்கணும், திமுக நம்மள மட்டும் பார்த்துதான் பயப்படுது. இந்நேரம் 38 டிஸ்ட்ரிக்ட்ல 32 டிஸ்ட்ரிக்ட் தலைவருடைய சுற்றுப்பயணப்படி முடிஞ்சிருக்கணும். ஆனா ஏன் முடியல? தலைவர் எந்த மாவட்டத்துக்கும் போகக்கூடாத ஒரு சூழ்ச்சியை திமுக கரூர்ல உருவாக்குச்சு. அதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. கரூர் எதனால் ஏற்படுத்தப்பட்டது? திமுகவுடைய முழுக்க முழுக்க சூழ்ச்சி. திருச்சி, அரியலூர்ல ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் போய் அப்படியே நாமக்கல்ல வந்து கரூர்ல முடிக்கும் பொழுது திருவாரூருடைய தலைவருடைய கூட்டம் இருக்கே, அன்னைக்குதான் நானே நம்பினேன். கலைஞர் பிறந்த ஊர். கிட்டத்தட்ட எலெக்ஷன் நின்னாங்கன்னா 50% ஓட்டு வாங்குவாங்க யார் எம்எல்ஏ நின்னாலும். ஆனால் அந்த மாவட்டத்துல 3 மணி நேரம் ஆச்சு 3 கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு தலைவர். அதுதான் திருவாரூர் மக்களுடைய அரவணைப்பு. அப்படி ஒவ்வொரு மாவட்டமும் தலைவர் விஜய் அவர்களை அரவணைச்சு. அப்ப இந்த பிரச்சாரம் தொடர்ந்தா என்ன ஆகும்? 32 மாவட்டத்தை நேரம் முடிச்சிருந்தா என்ன ஆகும்? போடு, பிரச்சனையை உருவாக்கு. அதை யாரு ஏற்படுத்தணும்? செந்தில் பாலாஜியை கூப்பிடு, ரவுடிய கூப்பிடு, உருவாக்கு. 3 பேர் சேர்ந்த கூட்டணி. நைட்டே தெரிஞ்சிச்சு பாருங்க. செந்தில் பாலாஜி வேலையை செஞ்ச உடனே மகேஷ் பொய்யாமொழி ஓடி வந்தாரு. மகேஷ் பொய்யாமொழி ஓடி வந்த உடனே காலையில உதயநிதி வந்துட்டாரு. ஏன்? இதுதான் நம்ம பிரச்சாரத்தை முடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமா அவங்க கையில் எடுத்தாங்க. அந்த பிரச்சாரம் இன்னும் 32 மாவட்டம் நடந்திருந்தா எவ்வளவு பெரிய எழுச்சிகள். ஆனால் அவங்க பண்ணது பெரிய தப்பு என்ன தெரியுமா? தலைவரை டச் பண்ணிட்டாங்க. அந்த கரூர் மக்கள் ஒருத்தர் கூட தலைவரை ஒரு இடத்துல கூட வந்து மனசு வந்து திட்டல. இதுதான் தமிழக மக்களுடைய உணர்ச்சி. உதயநிதி அவர்களே, மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, செந்தில் பாலாஜி அவர்களே, உங்களுடைய 3 பேர் கூட்டணியோடைய சூழ்ச்சி கரூர் மக்களே தூக்கி எறிஞ்சாங்க 30 நாள்ல. அது மிகப்பெரிய பேரன்பா தமிழக மக்கத்துல மாறியது. இந்த திமுக இந்த மாதிரி ஒரு படுபாவித்தனத்தை செஞ்சிருச்சே. பெண்கள் மக்கத்துல மிகப்பெரிய எழுச்சி, ஒரு அன்பு, ஒரு ஆதரவு எங்கிருந்து உருவாச்சுன்னா கரூர்ல இருந்து உருவாச்சு. உங்க சூழ்ச்சியை தூக்கி எறியலாம். ஐயோ அவங்க சூழ்ச்சி பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சில பேர் கேட்பாட்டாங்க. இந்த கரூர் முடிஞ்ச உடனே எஸ்ஓபின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க, ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. அந்த சட்டம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல கூட கிடையாது. இந்த சட்டம் என்னத்துமா சொல்லுது? நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் பர்மிஷன் வாங்கணும்னா 30 நாளுக்கு முன்னாடி காவல்துறையிட பர்மிஷன் வாங்கணுமா? அதுக்கப்புறம் சட்டம் என்னத்துமா சொல்லுது? நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் தான் மக்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பான். நீங்க கூட்டிட்டு வர கூட்டம், நேத்து பெண்கள் பாதுகாப்பு மாநாடு ஒன்று நடத்துனீங்களே, நீங்க கூட்டிட்டு வர கூட்டம் லாரியிலையும் வடமாநில தொழிலாளர்களையும் கவர்மெண்ட் பஸ்லயும் கூட்டிட்டு வந்தீங்க. எங்களோட கூட்டம் 10,000 பேர்னா 1,00,000 பேர் வராங்க. அப்ப மக்கள் பாதுகாப்புக்கு யாரு பொறுப்பு? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெட்டாலியன்ஸ் இருக்கு, லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருக்கு. எதுக்கு? மக்கள் பாதுகாப்புக்கு தான் தமிழக அரசு, தமிழக போலீஸ். வேற எதுக்கு? இப்ப லேட்டஸ்டா எஸ்சிபி என்கொயரியில எஸ்பி சொல்றாரு 7:45 மணி வரைக்கும் அவருக்கே தகவல் வரலையா. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாங்க? நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோமா. ஒரு எஸ்பிக்கே தகவல் வரும் பொழுது டிவிக்கே எப்படி தகவல் வரும்? இது கூட உங்களுக்கு தெரியல. அப்ப தலைவருடைய பிரச்சாரத்தை முடக்கிறதுக்கு தான் இந்த கரூரை உருவாக்குனது. அதுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, திமுகக்கு தமிழக பெண்களுக்கு தெரியும். இந்த படுபாவிங்க இந்த பழிய செஞ்சுட்டாங்களே இவங்களோட அரசியலுக்காக. அங்கிருந்து எந்திரிச்சு வந்தார் ஈரோடு. வரப்போறாரு, அடுத்த வாரத்துல இருந்து வரப்போறாரு தமிழகம் முழுவதும். இப்ப தெரியும் உங்களுக்கு. நிப்பாட்ட முடியாது, உங்க சூழ்ச்சி நிப்பாட்ட முடியாது, உங்க எஸ்ஓபி நிப்பாட்ட முடியாது. இம்மீடியட்டா நாங்க உயர் நீதிமன்றத்துக்கு போறோம். இந்த ஜனநாயக படுகொலைக்கான எஸ்ஓபி கேட்டு நாங்க போறோம். அப்ப தலைவரை நிப்பாட்டணும், தலைவரை முடக்கணும். இவங்க எப்படி அரசியல் பண்ணுவாங்கன்னா,